கை தளர்ச்சியாக இருக்குது, என்னால் அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியல, வாழ்க்கையில் ரொம்ப தளர்வாக இருக்கேன், எல்லாவற்றும் தோற்றுப்போன நிலை எனக்கு நிறையா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் கைகளை பலப்படுத்த கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். நான் நம்புகிறேன் நீங்கள் யோசேப்பை போல கனிதரும் செடியாய் மாறுவீர்கள் என்றால் உங்கள் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதிக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். உங்கள் கைகளை கர்த்தர் பலப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். உங்களுடைய கை கொண்டு செய்யக்கூடிய காரியங்களை வாய்க்கும்படியாக கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஏன்னா ஆதியாகமத்தின் புத்தகம் 39ஆம் அதிகாரத்தில் யோசேப்பை குறித்து அங்கே அழகாக எழுதியிருக்கிறது. 2ஆம் வசனம், 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தினாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. கர்த்தர் உங்கள் கையை பலப்படுத்தினார் என்றால் செய்வதை வாய்க்கும்படியாக அவர் உதவி செய்வார். அது யார் பார்க்கும்படி? நீங்கள் வேலை செய்யக்கூடிய ஸ்தலம், அது அந்நிய தேசத்து எல்லை யோசேப்புக்கு. அந்த இடத்துல அவனுடைய எஜமான் பார்க்கிறான். ஒருவேளை நான் எங்கேயோ தூர இடத்துல இருந்து செய்தி கேட்கலாம், எப்படிப்பட்ட நிலையில் இருக்கலாம், என்னை சுற்றி சரியான மனிதர்கள் இல்லை, பாவம் நிறைந்த சூழல்கள் நினைக்கலாம். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்கள் கையை பலப்படுத்துவார் என்றால் அந்நிய மனிதனுடைய நாவிலிருந்து சாட்சி பெறும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். தேவ தயவு நமக்கு இருக்கும் என்றால் கையின் கிரியைகளை வாய்க்க செய்து காரிய சுத்தி உள்ளவர்களாக மாற்றுகிறதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கு நாம் கேட்போமா, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறீர், அதற்கு தகுதியுள்ள பாத்திரமாக என்னை மாற்றுங்கப்பா, நான் கனி கொடுக்க வேண்டும், நான் கனி கொடுக்க வேண்டும், என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிப்பீர்கள் என்றால் யோசேப்பு வாழ்க்கையில் அவனை மனதை மனமடிவாக்கின எத்தனையோ வீரர்கள் இருந்தாங்க, எத்தனையோ பேர் இருந்தாங்க. ஆனால் அவன் சொல்லுகிறான், கனியையே கொடுத்தான், மனமடிவாக்கினவர்களுக்கு கனியை மாத்திரமே திருப்பி கொடுத்தான். நான் தயவாக சொல்லுகிறேன், உங்கள் மனசு இன்னைக்கு யாராவது இந்த 3 மாதங்களில் இல்லை கடந்த நாட்களில் காயப்படுத்தி இருக்கலாம். உங்களுடைய மனம் அடிவாக்கக்கூடிய செயல்கள் உங்கள் குடும்பத்திலே நடந்திருக்கலாம், உங்களுடைய வியாபார ஸ்தலத்தில் நடந்திருக்கலாம், உங்களுடைய ஊழியத்தில் நடந்திருக்கலாம். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், யாக்கோபின் வல்லவரின் கரத்தினால் அவனுடைய கரங்கள் பலப்பட்டது என்று சொல்லி, அவரால் அவனுடைய கரங்கள் பலப்பட்டது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் நம்மை பலப்படுத்த போதுமானவராக இருக்கிறார்.